இந்த சிக்கனுக்கு நம்மளே பேர் வச்சு விட்றலான்னு சோம்பேறி சிக்கன் நானே பேரை வச்சுட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதை செய்யறதுக்கு அவ்வளோ ஈஸிங்க. ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே சிக்கன் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம எப்போவுமே வாடிக்கை வாங்குற கடனால நம்ம போய் நின்ன உடனே நம்ம அக்கா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்து உடனே சிக்கனை வெட்டியை கையில் கொடுத்துட்டாங்க. நம்மளும் அவசரமாக வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததும் பாப்பா இந்த சிக்கனை மட்டும் க்ளீன் பண்ணி கொடு, நான் அதுக்குள்ளே வெங்காயத்தை உரிச்சிட்றேன். பச்சை கறிலாம் நான் தொட மாட்டேன், வெங்காயத்தை வேணா உரிச்சு தரேன். எப்படியோ நமக்கு வேலை நடந்தால் சரிதான். வெங்காயத்தை நேரடியாக உரின்னு சொன்னால் உரிக்க மாட்டான்னு சொல்லி என்னெல்லாம் டக்கால்ட்டி வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. சரி, அவங்க ஒரு சைடு வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த சிக்கனை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டு 1.5 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்து அதை அப்படியே ஒரு மூடியை போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். எதுக்காக அப்படி பண்ணுறோம்னா அப்போ தான் சிக்கன் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக வரும். அதுக்குள்ளே கறிக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து இடிக்கிற கல்லை போட்டு நல்லா பவுடராக இடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி இடித்து சேர்க்கும்போது அதோட ஸ்மெல்லும் சரி அதோட காரமும் சரி செம்மையாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பாப்பு 1 கப்பு அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிட்டாங்க, அதையும் இதோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 30 காஞ்ச மிளகாயை காம்பு கிள்ளிட்டு அதை அப்படியே 2 பிச்சு அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எப்போவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்படி எடுத்து வச்சுட்டு பண்ணிங்கன்னா எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் சீக்கிரமும் சமைச்சு முடிச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க சீரகத்தை சேர்த்துக்கலாம். அதை 2 கிளறி விட்டுட்டு அப்படியே அது கூட எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு அப்படியே இருக்கிற வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் போட்டு வதக்கி நல்லா ஸ்மெல்லு நெடி ஏறின உடனே வெங்காயம் நல்லா வதங்க விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால நான் சேர்க்கலை. நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருக்க கறி எடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் தண்ணி வடிச்சிருக்கோம். அந்த தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு வடிச்சிட்டு இதோடய சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி எடுத்து போட்டு விட்ருங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம். நம்ம முன்னாடி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கனால இதில் உப்புலாம் எதுவுமே போட தேவையில்லை. அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் அப்படியே ஒரு சைடு வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் கிச்சனில் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுறலாம். எப்போவுமே சமைக்கும் போது எல்லார் மைண்ட்லேயே ஓடுறது என்னென்னா எப்படா அந்த சமையல் முடியும், எப்படா அதை முடிச்சுட்டு போய் ஃப்ரீயாக உட்காருவோங்கிறது தான். அந்த டென்ஷன்லேயே ஒரு வழியாக சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் கிச்சனை பார்த்தா நாஸ்தி பண்ணி வச்சுருப்போம். அப்போ வரும் பாருங்க ஒரு கோவம். அந்த சமயத்தில் எவன் கையில் கிடச்சாலும் செத்தான் அதோட. இது மாதிரி டைம் கிடைக்கலையே சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம்னா கரெக்டாக சமையல் முடிஞ்ச உடனே கிச்சனை விட்டு நிம்மதியாக வெளியேறிடலாம். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை, ஆனால் அதுவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணி ஊற்றவே தேவையில்லை. சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதுமானது இது வேகிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிளகுத்தூளை சேர்த்து தண்ணி வத்துற வர சுருள கிண்டி இறக்குனா அவ்வளோதான், பெர்ஃபெக்டான உப்பு கறி ரெடி. பட் கலர் வேணும்னு நினைக்கிறவங்க மிளகுத்தூள் சேர்க்கும் போதே 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கும் போது அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை போல். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தது போல் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. எவ்வளோ பேர் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். இது இப்போவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எப்படி செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. அதுவும் ஸ்மெல்லு தான் சூப்பராக இருக்குது. நம்ம சேர்த்த பெப்பர் தூள் மட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வர ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த உப்பு கறிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக நாங்கள் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா கஞ்சி தாங்க. கஞ்சிக்கு செம்ம சைடிஸ் அந்த உப்பு கறி இருக்குங்க. நம்ம பார்த்து பக்குவமாக போடுற வீடியோ மூலமா அவங்களோட மனசும் வயிறும் கொஞ்சமாவது நிறையும்னு நினைக்கிறேன். அதே போல ஈவரக்கமே இல்லாமல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.